கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மதுபோதையில் அரசு பேருந்தை ஓட்டி அலறவிட்ட டிரைவரின் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. பயணிகளின் உயிருடன் விளையாடி பேருந்தை பாதியில் நிறுத்தி மட்டையான டிரைவர் மீது நடவடிக்கை பாயுமா? கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து சுமார் 40 பயணிகளுடன் சிவகாசி புறப்பட்ட அரசு பேருந்து பயணம் தொடங்கியதில் இருந்து திடீரென வேகத்தை கூட்டுவதும், ஆளே இல்லாத சாலையில் ஹாரன் அடித்து கொண்டு மாட்டு வண்டியைப் போலவும் பேருந்தை நகர்த்தியும் டிரைவர் அருள்மூர்த்தி அலப்பறை செய்துள்ளார். ஒருவேளை அருள்மூர்த்திக்கு அருள் வந்திருக்குமோ என சந்தேகமடைந்த பயணிகள் தூங்குவதை நிறுத்திவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்பதை கண்காணிக்க தொடங்கினர். 40 பேரின் உயிர் தன்னுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை மறந்தவர் கால் மேல் கால் போட்டு ஆட்டோ ஓட்டுவது போல பேருந்தை ஓட்ட எல்லாம் போதை படுத்தும் பாடுதான் என பயணிகளுக்கு புரிய வந்தது. அடிக்கும் வெயிலுக்கு கூலிங் கிளாஸ் இல்லாமல் ஓட்டவே மாட்டேன் என அடம் பிடித்தவர் சினிமா ஹீரோவைப் போல ஃபுல் ஸ்டைல் மூடில் போதையில் பேருந்தை ஓட்டியுள்ளார். ஒரு கட்டத்தில் தடை செய்யப்பட்ட ஹார்ன்ஸ் பாக்கெட்டை எடுத்தவர் அதை கையில் போட்டு கசக்கி வாயில் அடைத்து சுறுசுறுப்பானார். இனியும் விட்டால் உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது என அச்சமடைந்த பயணிகள் அருள்மூர்த்தியிடம் பேருந்தை நிறுத்தச் சொல்லி சத்தம் போட்டுள்ளனர். நீங்கள் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது, சாமியே சொன்னாலும் 6 மணிக்கு மேல் வண்டி ஓடாது என்ற டயலாக்கிற்கு ஏற்றவாறு ஒரு கட்டத்தில் பேருந்தை சாலையோரம் நிறுத்தி ஸ்டேரிங் மீது தலையை வைத்து கொரட்டை விட ஆரம்பித்துள்ளார். இச்சம்பவம் கோவை போக்குவரத்து கழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பணி நேரத்தில் மதுபோதையில் பேருந்தை ஓட்டிய டிரைவர் அருள்மூர்த்தியை சஸ்பெண்ட் செய்து போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுத்துள்ளது.